Hi friends, welcome back to our channel Daily Stitch Media. இன்னைக்கு வந்து silk cotton அப்புறமா பட்டு சாரிக்கு ரொம்பவே சூட்டான ஒரு பஃப் ஸ்லீவ் மாடல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து saree பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சாரியோட ஃபுல் கலர் என்ன அப்படினா அந்த பீகாக் நெக்கோட கலர் இருக்குல சேம் அதே கலர் தான். கீழ பார்டர்ல பாத்தீங்கன்னா நல்ல பிக் மாங்கோ ஜரி வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. கீழே பேஸ் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. சேம் அந்த பார்டர் மாதிரியே ஸ்லீவுக்கும் வந்து நல்ல பெரிய பார்டராகவே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளூ மை ப்ளூ இருக்குல்ல அதுலேயே வந்து கொஞ்சம் லைட் ஷேடாக அந்த மாதிரி அதாவது வெளிர்ன கலர்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் மாடல் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பார்டரை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்லீவை பொறுத்த அளவில் பிளைன் சாரீ அப்புறமா பட்டு சாரீ இந்த மாதிரி இப்போ நம்ம கோவில் கூட ஃபங்க்ஷன் அப்புறமா இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்லீவ் வந்து ரொம்பவே வந்து சூட்டபுளாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா பிளைன் சாரியாக இருக்கும் பாருங்கள். சாரீ ஒரு கலர் ப்ளவுஸ் ஒரு கலர் பிளைனாக எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் இருக்கிற ப்ளவுஸ் சாரீக்கு எல்லாமே இது ரொம்பவே வந்து சூட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பட் இருந்தாலும் ரொம்ப பேசிக்காக உள்ள பிகினர்ஸ்க்கு கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்ஸோட எனக்கு மறுபடியும் சொல்லி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டதுனால தான் இதை வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம லைனிங் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. லைனிங்கை 2ஆக மடிச்சுட்டு மேலேருந்து கீழே ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இது உங்களோட உயரம் அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சரியா? ஏன்னா எல்லா ஸ்லீவும் ஒரே மாதிரியாக இருக்காது. அதனால உங்களோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது அந்த கார்னர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி வந்து வளைவு கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இந்த சென்டர் கார்னர்லேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு இதிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் அதாவது அந்த ஒரு வெத்தலை இருக்குது அப்படின்னா அது வந்து எப்படி நல்லா கீழே வந்து வெத்தலை நெக் மாதிரி நம்ம சொல்லுவோம்ல சேம் அதே மாதிரியே தான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 ஸ்லீவுமே சேர்ந்த மாதிரியே வந்து கட் பண்ணி எடுங்க. இதுக்கப்புறமா ஸ்லீவ் பீஸோட வெளிப்பக்கமாக வச்சு நம்ம இதை ஸ்டிச் பண்ணணும். அடிப்பக்கமாக 1/2 இன்ச்சில் தச்சு எடுக்கிறேன். மேல் பக்கமாக அந்த ரவுண்டில் மட்டும் தையல் போடுங்க. 1/4 இன்ச் அளவில் தச்சு எடுங்க. இந்த இடத்துல தையல் போடும்போது லைனிங்கை ஒட்டினாப்லே தையல் போடுங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப அதிகமாக 1/2 இன்ச் அளவுலலாம் தச்சிட்டிங்க அப்படின்னா கை ரொம்ப விரிஞ்ச மாதிரி ஆயிரும். நம்மளோட வெட்டின அளவுலேருந்து விரிஞ்ச மாதிரி ஆயிரும். சரியா? நீங்கள் வெட்டும் போது அதை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம தைச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் விரிவாகும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கட்டர் எடுத்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நாச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கையை வந்து சென்டரில் விட்டுட்டு டேர்ன் பண்ணி எடுங்க. இப்படி டேர்ன் பண்ணும்போது மேலே இருக்கிற பிசுரும் மறைஞ்சிரும், கீழே இருக்கிற பிசுருமே வந்து மறைஞ்சிரும். இதுக்கப்புறமா எஜ்ஜு தையல் அதாவது அமுக்கு தையல் கொடுத்துக்கலாம். அமுக்கு தையல்னால் என்ன அப்படிங்கிறது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு ஒரு தையல் போடுறோம்ல அதுக்கு பேர் தான் அமுக்கு தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்கும். அந்த இடம் வந்து அதுக்கு மேலே வந்து தூக்கிட்டு நிற்காது. ஸோ அதனால தான் அதை அமுக்கி தைக்கிறதுனால அதுக்கு பேர் அமுக்கு தையல். ஓகேங்களா? இதுக்கப்புறமா சைடில் வந்து ஸ்டிச்சு போட்டுக்கலாம். லைனிங் அளவில் சரியாக வந்து ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது லைனிங் அளவுக்கு கட் பண்ணி எடுங்க. ஏன்னா லைனிங் தான் எப்போதுமே சரியான அளவு. ஸ்டிச்சிங் அளவுக்கு கட் பண்ணக்கூடாது. ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது லைனிங்கையும் துணியும் ஒன்றா செய்கிற அளவு மட்டும்தான். அது வந்து கரெக்டான ரெடி அளவு கிடையாது. ஓகேவா? இப்போது அந்த சாரீ ஓப்பன் பண்ணிக்கலாம். சாரியில் வந்து உள்முந்தி வெளிமுந்தின்னு 2 சைடு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த உள்முந்தியில் தான் நம்ம எடுக்கணும். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து வெளிமுந்தி. இந்த பக்கமாக இந்த முந்தி அடிச்சிருக்காங்கல்ல ஸோ இதுதான் வந்து உள்முந்தி. இந்த முந்தி அந்த சாரீ வந்து ஆல்ரெடி அவங்க
உடுத்திட்டாங்க, அதனால் முந்தி அடித்து உடுத்திருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எந்த லெவலில் கட் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக நம்ம ஸ்லீவோட லென்த்துக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் இவ்வளோ கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சாரியில் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவு வந்து குறையுமா, சாரி உடுத்துகிற அளவு குறையுமா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது இப்போது சைஸை பொறுத்து சில பேர் வந்து ரொம்ப ப்ளீட் வச்சு கட்டுவாங்க. சில பேர் வந்து நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக பத்தாது. அப்போது ஒரு 1 மீட்டர் துணியோ அப்படி இல்லைனா 80 பாயிண்ட் துணியோ சேம் இதே மெட்டீரியல் எடுக்கணும். சில்க் காட்டனாக இருந்தால் சில்க் காட்டன் எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா ஒரு ப்ளவுஸ் கிளாத் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். எடுத்து வந்து நம்ம ப்ளவுஸோ அந்த சாரியோட உள்முந்தியில் வந்து அட்டாச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சாரியும் நமக்கு கரெக்டாக கிடச்சிரும், தேவையான அளவு இருக்கும். ப்ளவுஸுக்குமே நமக்கு சூட்டான ஒரு டிசைனுக்கு சாரியிலேருந்து எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி நம்ம 2 சைடு இருக்கிற பார்டரை கட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இவ்வளோ தான் கிளாத்தோட அகலம் இருக்குது. இதையுமே வந்து 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு பீஸை வந்து ஒரு ஸ்லீவுக்கும் இன்னொரு பீஸை இன்னொரு ஸ்லீவுக்குமே வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு லைனிங் கிளாத் எடுத்துருக்கிறேன். அதாவது இதோட அளவு எவ்வளவு இருக்குதோ அதே அளவுக்கு ஒரு லைனிங் கிளாத் எடுத்துருக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து அதாவது அந்த கிளாத் இருக்குல்ல அதோட வெளிப்பக்கமாக வச்சு 1/2 இன்ச் அளவில் ஒரு பக்கமாக மட்டும் தச்சு எடுக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ட்ரெஸ்ஸுக்குள்ளே அதாவது அந்த ஸ்லீவுக்குள்ளே இது இருக்கும்போது பிசுறாக இருக்கும். அந்த பிசுரை மறைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம். இது இப்படி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஓவர்லாக் இருந்தால் கூட ஓவர்லாக் வந்து போட்டுக்கலாம். ஓவர்லாக் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் அந்த 3 சைடுமே அடிச்சுக்கலாம். அதாவது அந்த பா ஷேப்பில் வந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா 3 பக்கமுமே பிசுறு இருக்காது. மேலே வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுனால அது வந்து அங்கேயே வந்து ஹைட் ஆயிரும். இந்த 3 பக்கம் அடிக்கிறனால அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு சைடு மட்டும் அடித்து காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம லைனிங்கும் இந்த சாரியும் வந்து ஒன்றாவே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பஃப் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைனிங்கையும் சாரி துணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சுருக்கு வைக்க ஆரம்பிக்கணும். சுருக்கு வச்சுட்டு லைனிங் கிளாத் கண்டிப்பாக அட்டாச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் இருக்காது. இப்போ நம்ம இதில் சுருக்கு வைக்கலாங்க. ஃபஸ்ட்டு 1 சைடு வைக்கலாம். சுருக்கோட அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக 1/2 இன்ச்சு இருக்கணும். மேலே மேலே ஏற்றக்கூடாது, அதே மாதிரி கேப்பு விடக்கூடாது. லைன் பை லைனாக அப்படியே 1/2 இன்ச் அளவில் அழகாக வந்து வச்சுட்டு வரலாம். அவ்வளோதாங்க, நம்ம 1 சைடு ஃபுல்லாகவே வந்து வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா அந்த ஸ்லீவை எடுத்து நம்ம இதில் வச்சு பார்த்துக்கலாம். அதாவது அந்த ஸ்லீவோட சைஸுக்கு வந்து இது கரெக்டாக மேட்ச் ஆகுதா இல்லை கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இது சரியாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா கீழே வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். கீழே வைக்கும்போது நம்ம மேலே என்ன டைரெக்ஷனில் வச்சோமோ சேம் அதே டைரெக்ஷன்லேயே கீழே வைக்கலாம். நம்ம நார்மலாக மற்ற மாதிரி பஃப் ஸ்லீவ் பண்ணுறோம் அப்படின்னா மேலே வைக்கிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கீழே வைப்போம். ஆனால் இந்த ஸ்லீவை பொறுத்த அளவில் நம்ம மேலே வைக்கிற டைரெக்ஷன்லேயே கீழேயும் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ப்ளீட் எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட்டர் அப்படி இல்லைன்னா சின்ன ஊசி இருக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸை வச்சு இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஸ்லீவ் பீஸ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் பீஸை இதுக்கு மேலே கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக மேலே தான் இருக்கணும் கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நமக்கு எந்த இடத்துல வச்சா பெர்ஃபெக்டான அந்த ஒரு ப்ளீட்டிங் வந்து ஷோ ஆகுதோ சேம் அதே இடத்துல நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளீட் எல்லாம் சரியாக வச்சுட்டு ஸ்டிஃபாக அதை இழுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச்சு போடும்போது அந்த ப்ளீட் வந்து ரொம்ப அழகாக வரும். நம்ம மேலே எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். கையோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ சூப்பராக வந்து நமக்கு இந்த ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறமா இதில் வந்து இந்த லேஸ் வைக்கிறது, இந்த ஸ்டோன் வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் தேவைன்னா நம்ம வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி லேஸ் மட்டும் அட்டாச் பண்ண போகிறேன். இதுக்காக இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்துருக்கிறேன். இந்த லேஸை வச்சு நம்ம அந்த ரவுண்டில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல தைக்கிறதுக்காக லேஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்குற தன்மையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஏன் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கிற லேஸ் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நல்லா தூக்கி கொடுக்காது. அதே மாதிரி ஸ்டிஃபாக இல்லாத லேஸ் எல்லாமே லைட்டாக ப்ளீட் வச்சு அடிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ப்ளீட் வச்சு அடித்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. அதனால தான் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லேஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது சரியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல செயின் ஸ்டோன் வந்து டபுள் லேயர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் ஸ்டோன் இருக்குல்ல, அந்த ஸ்டோனுமே வந்து ஃபிட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். சில்க் சாரீக்கெலாம் வந்து அது ரொம்பவே வந்து சூட் ஆகும். இதே மாதிரியே நீங்கள் கையோட ஸ்லீவில் இந்த ரவுண்ட்லேயுமே வச்சுக்கலாம். பட் நான் இதோடவே வந்து போதும் அப்படின்னு விட்டுட்டேன். பாருங்கள், இந்த பேக் நெக்கை இந்த மாதிரி தான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துருந்தேன். இந்த பேக் நெக் டிசைனை வந்து நான் ஷூட் பண்ணலை. பட் இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தாலே வந்து ஸ்டிச் பண்ணிடுவீங்க. ஏன்னா இதே பேட்டர்னில் நான் நிறைய வீடியோஸ் வந்து உங்கள் கூட காம்படிஷன் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருந்துச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.